முதல் நாளே முரட்டு சம்பவம் செய்த இந்திய அணி, துளியும் எதிர்பார்க்காத இங்கிலாந்து அணி, 400 வருட வரலாற்றை திருத்தி எழுதிய இந்தியா. அதாவது இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிராக தற்போது 2வது டெஸ்ட் போட்டி நடைபெற்று வருகிறது. 5 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் ஏற்கனவே முதல் போட்டி முடிவடைந்த நிலையில் அந்த போட்டியில் இந்திய அணி தோல்வியை அடைந்திருந்தது. அதனைத் தொடர்ந்து இப்போது 2வது டெஸ்ட் போட்டி நடைபெற்று வருகிறது. இன்று தொடங்கிய இந்த 2வது டெஸ்ட் போட்டியில் டாஸை வென்று முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்திருந்தது இங்கிலாந்து அணி. அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியோ இங்கிலாந்து அணிக்கு மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்த உலகத்துக்குமே அதிர்ச்சி கொடுத்தது. ஆமாங்க, இந்த போட்டியில் முதல் இன்னிங்ஸில் இன்று பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியில் ஓப்பனிங் இறங்கிய யாஸ்வி ஜெய்ஸ்வாலும் அதன் பிறகு 4வது இடத்தில் இறங்கிய சுப்மன் கில்லும் அதிரடியில் மிரட்டியிருந்தனர். இவர்கள் இருவரும் தனித்தனியாக அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்த இதில் யாஸ்வி ஜெய்ஸ்வால் மட்டுமே 87 ரன்கள் எடுத்திருந்தார். 87 ரன்கள் எடுத்திருந்த போது இவரது விக்கெட்டையும் பறிகொடுத்தார். அதன் பிறகு சுப்மன் கில் தற்போது 80 ரன்கள் வரை கடந்து சிறப்பாக விளையாடி வருகிறார். அநேகமாக இவர் சதத்தை இன்றே தொட்டுவிடலாம். இவர்களை தவிர்த்து கருண் நாயர், ரிஷப் பண்ட், ஜடேஜா உள்ளிட்டவர்களும் ஓரளவுக்கு குறைந்தபட்ச ரன்களை எடுத்திருந்தனர். மற்றபடி KL ராகுல், நிதிஷ்குமார் ரெட்டி இந்த இருவரும் தான் சொற்ப ரன்களில் அவுட்டாகி ஏமாற்றம் அளித்தனர். ஆனாலும் கூட இந்திய அணி முதல் நாள் ஆட்டத்தில் தற்போது வரை 280 ரன்களை கடந்துவிட்டது. இன்னும் ஒரு சில ஓவர்கள் மீதம் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இன்றைய நாளிலேயே இந்திய அணி 300 ரன்களை கடப்பதற்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. மேலும் இந்த போட்டியில் இந்திய அணி 250 ரன்களை கடந்தபோது கிட்டத்தட்ட இங்கிலாந்து அணியின் வெற்றியை இப்போதே தடுத்துவிட்டது என்றே கூறிவிடலாம். ஏனென்றால் இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெறுவது என்பது உறுதியோ இல்லையோ, ஆனால் இந்த போட்டியில் இந்திய அணி டிரா செய்துவிட்டாலே அது மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படுகிறது. ஆமாங்க, அதற்கு மிக முக்கிய காரணம் இந்த போட்டி நடைபெறும் மைதானம்தாங்க. ஏனென்றால் இந்த போட்டி நடைபெறும் பர்மிங்காம் என்ற மைதானத்தில் இந்திய அணி இதுவரை மோசமான தோல்விகளையும் மோசமான ரெக்கார்டுகளையும் மட்டுமே வைத்திருக்கிறது. அதுவும் இந்த மைதானத்தில் ஒரு இன்னிங்ஸில் 250 ரன்களை கடந்துவிட்டாலே அது ஓரளவுக்கு நல்ல ஸ்கோர் என்றும் சொல்லப்படுகிறது. அதாவது இந்த மைதானத்தில் 250 ரன்களுக்கு குறைவாகத்தான் நிறைய அணிகள் ஒரே இன்னிங்ஸில் ரன்களை குவித்திருக்கிறது. அதனால்தான் அப்படிப்பட்ட அணிகள் நிறைய தோல்விகளையும் தழுவியிருக்கிறது. அப்படி இருக்கும்போது இந்த போட்டியில் இந்திய அணி 250 ரன்களை கடந்த போதே இந்திய அணியின் தோல்வியும் இங்கிலாந்து அணியின் வெற்றியும் ஏறக்குறைய தவிர்க்கப்பட்டுவிட்டது. இதற்கு மிக முக்கிய மற்றொரு காரணம் சுப்மன் கில்லின் அதிரடியும் ஜெய்ஸ்வாலின் அதிரடியும் தான். அதுவும் ஜெய்ஸ்வால் தான் வெறும் 103 பந்துகளில் 13 பவுண்டரிகளுடன் 87 ரன்களை குவித்திருந்தார். இதே 87 ரன்களை சுப்மன் கில் தொடுவதற்கு கிட்டத்தட்ட 200 பந்துகளை எதிர்கொண்டு விட்டார். ஆகவே இந்த போட்டியில் யாஸ்வி ஜெய்ஸ்வாலின் அதிரடி மட்டும் இல்லை என்றால் கண்டிப்பாக இந்திய அணி பெரும் சரிவை சந்தித்திருக்கும். அது மட்டுமில்லாமல் இந்த போட்டி நடைபெறுவதற்கு முன்பு இந்த மைதானத்தை பூதமளவுக்கு மிகவும் பயமுறுத்தினார்கள். இந்த மைதானத்தில் இந்திய அணி 100 ரன்களை கூட கடக்காது, 2 நாட்கள் கூட தாக்கு பிடிக்காது, இங்கிலாந்து அணி இன்னிங்ஸ் வெற்றியை பெற்றுவிடும், அப்படி இப்படி என்று முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் பலரும் இந்திய அணியை குறிப்பிட்டு கடுமையாக விமர்சித்திருந்தனர். அப்படி விமர்சித்தவர்களுக்கு இந்த முதல் இன்னிங்ஸிலேயே இந்திய அணி யார் என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறது. அதுவும் இப்போது வரை கிட்டத்தட்ட 80 ஓவர்களை தொட்டுவிட்ட நிலையில் இந்திய அணி 280 ரன்களையும் கடந்துவிட்டது. அதுவும் வெறும் 5 விக்கெட்டுகளை தான் இழந்துள்ளது. ஆகவே இன்னும் 5 விக்கெட்டுகள் மீதமும் உள்ளது. இதில் இன்றைய நாள் முடியும் போது ஒரு சில விக்கெட்டுகள் விழுந்தாலும் கூட நாளைய நாளில் மீதி இருக்கும் விக்கெட்டுகளை வைத்து கிட்டத்தட்ட 100 ரன்களை எடுத்துவிட்டால் கூட இந்த போட்டியில் இந்திய அணி பக்கம் வெற்றி திரும்புவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், இந்த 2வது டெஸ்டின் முதல் நாள் ஆட்டத்தில் இந்திய அணியின் பர்ஃபார்மன்ஸ் என்பது எப்படி இருந்தது என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.